சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கி அங்கே சவுத்தை மாங்குன்னு போட்டு குத்துறது தான் காட்டுறாங்க. இங்கே நம்ம டாக்கிமிச்சி கத்திட்டு இருக்கான் வேணாம் மைக்குன்னு சொல்லிட்டு. அங்கே அதெல்லாம் பார்க்கலாம். அவன் போட்டு மாங்குன்னு குத்துறான். அங்கே சவுத்து மூஞ்சிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. சவுத்து மூஞ்சா காட்டுறாங்க. அது மூஞ்சா இல்லை உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கான்னு தெரில. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் போல. நம்ம டாக்கிமிச்சி இங்கே அடிச்சு பிடிச்சி போயிட்டு அவன் மூஞ்சா பார்க்குறான். பார்த்தா அங்கே மூஞ்சே காணும். டாக்கிமிச்சி நல்லா பார்த்தா கடைசியில் நம்ம சவுத்து வந்து செத்துட்டான். அது கேட்டு இங்கே கொக்கோலேருந்து நம்ம அக்காஷி, செஞ்சு, அப்புறம் வாக்கா, பெங்கா எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பானுங்க. நம்ம கொக்கோ என்ன சொல்கிறான்னா, இதோட பேட்டில் முடிஞ்சது, சீக்கிரம் எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மாற்றி எல்லாரும் நடக்க முடியாது, அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சைடு என்ன வரான்னு பார்த்தா நம்ம மைக்கி வந்து அக்காஷி கிட்ட போயிட்டு அக்காஷிக்கு வாயிலே ஒரு அடி. நம்ம டாக்கிமிச்சி கிட்ட போயிட்டு நிறுத்து மைக்கின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பான். மைக்கி என்ன பண்ணுவானா அதெல்லாம் கண்டுக்காம டாக்கிமிச்சிக்கு மூஞ்சிலே ஒரு குத்து விடுவான். நம்ம டாக்கிமிச்சி ஏற்கனவே கை உடஞ்சிருக்கும். அவன் அங்கே போயிட்டு பறந்து விழுவான். அதுக்கப்புறம் உனக்கு எப்படி சவுண்ட்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். நம்ம மைக்கி அடிச்சு லாஸ்ட்டாக நம்ம டாக்கிமிச்சி மூஞ்சா கட்டுறாங்க. பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது நம்ம டாக்கிமிச்சிக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சி அடி வாங்குனது தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுறான்னு பார்த்தா நம்ம டாக்கிமிச்சியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம கோகோ தான் இருப்பான். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நீ இந்த மாதிரி 3 நாளாக இங்கே தூங்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். டாக்கிமிச்சி வந்து கேட்குறான், எப்படி நான் உயிர் பொழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கொக்கோ வந்து சொல்லுவான், செஞ்சு தான் உன்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா நம்ம செஞ்சு வந்து மைக்கி காலில் விழுந்து அவங்ககிட்ட கெஞ்சிருப்பா இந்த மாதிரி அவனை விட்டுற சொல்லிட்டு. ஃபஸ்ட்டாக நம்ம செஞ்சு வந்து பிரம்மானை டிஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மைக்கி வந்து விட்டுருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுறான்னு பார்த்தா நம்ம சிஃபியை வந்து நம்ம டாக்கிமிச்சியை மீட் பண்ண வந்திருப்பான். அங்கே என்ன ஆகுதுறான்னு பார்த்தா நம்ம சிஃபியை வந்து நம்ம டிராகனோட ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பான். அவன் வந்து கேட்பான், நீ ஃபியூச்சரில் டிராகனை பார்த்தா தானே, அப்புறம் எதுக்கு நீ வந்து பாஸ்ட்டுக்கு வந்த, நீ இப்போ வந்ததுனால தான் அவன் செத்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்திருப்பான். அவன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிருப்பான். அதுக்கப்புறம் அவனே சாரி கேட்பான். நம்ம டாக்கிமிச்சி பெருசாக கண்டுக்காம, விடு சிஃபியோ எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சிஃபியோ போக சொல்லிடுவான். இப்போ சிஃபியோ போனதுக்கப்புறம் நம்ம ஹீனாவும் நம்ம டாக்கிமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்களாம் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி வந்து ஹீனா கூட நிறைய பேசிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் வந்து நீங்கள் அனிமையில் பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம டாக்கிமிச்சி என்ன முடிவு எடுப்பானா, நான் என்னோட சொந்த டீமை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுப்பான். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு காட்டுறாங்க. என்ன ஆகுறான்னா நம்ம டாக்கிமிச்சி வந்து ரெக்கவர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சிஃபியோவை பார்த்து, நான் கேட்குறது அதிகம் தான், பட் என் கூட சேர்ந்து நீ சண்டை போட ரெடியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம சிஃபியோ வந்து சொல்லுவான், நீ ரொம்ப லேட் இரு, நான் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை போடுற வரைக்கும் வெயிட் பண்ணு, ஏன்னா என்னால் கடைக்காரனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றப்பான். லாஸ்ட்டாக நம்ம சிஃபியோ வந்து சொல்லுவான், நான் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சி வந்து அழ ஆரம்பிச்சிருவான். ஆனால் இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம சிஃபியோ வந்து ஒரு கண்டிஷன் வைப்பான். அது என்ன கண்டிஷன்றானா, இவங்களோட கேங்குக்கு வந்து 1000 வின்டர்னு பேர் வைக்கணுமா. பேரை வச்சதுக்கப்புறம் அந்த பேருக்கு ஒரு ரீசன் சொல்லுவான் பாருங்கள். அதாவது நம்ம சிஃபியோட நேமில் அந்த சீனா வந்து 1000ஆ, ஃபியோனா வந்து வின்டரா, சேர்த்து 1000 வின்டர் அப்படின்னு அவன் பேரையே டீம் பேராக வைக்க சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சிஃபியும் நம்ம கேங்குக்கு ஒரு லோகோ கூட நான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றி பேசிட்டு போகிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சியும் நம்மளோட சிஃபியும் வந்து கேங்குக்கு ஆள் சேர்க்குற வேலையில் இறங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு மீட் பண்ணதே வந்து ஹாக்காய் தான். நம்ம ஹாக்காய் வந்து ஒத்துப்பான். ஆனால் அவன் பச்சையாக கேட்பான் டீமோட யூனிஃபார்மை பார்த்துட்டு. இதுதான் நம்ம சிஃபியூ சொன்ன அந்த அருமையான லோகோ 1000 வின்டர் யூனிஃபார்ம். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நல்லா பேசிட்டு, சரிப்பா அடுத்தது வேறு யாரை சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்கிமிச்சி வந்து ஒருத்தனை பார்த்து ஐடியா கொடுக்குறான். வேறு யார், நம்ம இனுப்பி தான். நேராக அங்கே கராஜுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நேராக அவங்ககிட்ட பேச்சை போட்டு ஒரு வழி அவனையும் டீமில் சேர்த்துருவாங்க. இப்போ தான் நடுவில் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம கொக்கோ வந்து நம்ம டாக்கிமிச்சியை இனுப்பிக்கிட்ட தான் கொண்டு வந்து விட்ருப்பான். அவனும் நடந்த விஷயத்தெலாம் சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இனுப்பிக்கு அந்த யூனிஃபார்மை கொடுத்து விட்டு இவங்க அடுத்த மெம்பருக்கு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி மிட்சுயா. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஹாக்காய் டாக்கா சேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கட்டுன்னு கத்த நம்ம மிட்சுயோட தங்கச்சி வந்து அமைதியாக நாயே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் விரல் வச்சுட்டு வருவா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு மேட்டர் என்னன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கிறதுனால நம்ம மிட்சுயா வந்து அதுக்கு வெறித்தனமாக உட்காந்து சாப்பிடாம கொள்ளாமல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். பட் டாக்கி மிச்சோ சரி நான் அவனை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பையன் உள்ள வெறுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே தனியாக பேசுகிறானுங்க. நம்ம டாக்கி மிச்சோ வந்து கேட்குறான், நான் ஒரு கேங் உருவாக்கியிருக்கேன், அதில் ஒன்றால் சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து நம்ம மிட்சுயா வந்து இதுக்கு முன்னாடி டிராகன் கிட்ட என்ன பேசணும்னு சொல்லுவான். நம்ம டிராகன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மிட்சுயா கிட்ட ஒரு ஸ்னோ டைமில் என்ன சொல்லியிருப்பானா, என்னன்னாலும் நீ ஒரு டிசைனர் ஆகிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி வந்து இவங்க கிட்ட சொல்கிறான், நம்மளால் இந்த மாதிரி மிட்சுயாவை நம்ம கூட சேர்க்க முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனுக்கு வந்து போகிறாங்க 1 வீக் கழிச்சு. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்க்கலாம். கைஸ், நான் சொல்கிறத இப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு. அதாவது நான் இப்போ சொன்ன சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதில் வந்து நான் முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அவங்க சொன்ன எல்லாத்தையும் பேசியிருந்தேன்னா வந்து வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இந்த ஒரு எபிசோடுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்டருக்குள்ளே போயிடுவோமா. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த காம்படிஷனை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஃபேஷன் ஷோ மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க.
ஆமாம், இது ஃபேஷன் ஷோ தான் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மிட்ஸியாவோட தங்கச்சி அவசரமாக போயிட்டு நம்ம மிட்ஸியாவை கூப்பிடுது. அவனும் அங்கே வந்து காஸ்டியூமை ரெடி பண்ணிட்டான் போல். நம்ம மிட்ஸியா வந்து ட்வின் டிராகன் அப்படின்ற ஒரு தீமில் வந்து 2 காஸ்டியூமை ரெடி பண்ணியிருப்பான். அந்த 2 காஸ்டியூமும் பார்க்க பங்கமாக இருக்கும். அங்கே பார்த்துருந்த எல்லாருமே மறந்து போயிட்டு நம்ம மிட்ஸியாவை வந்து வின்னராக்கி கையில் அவார்டு கொடுக்குற டைமில் நம்ம மிட்ஸியா வந்து நந்து வருவான். எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. என்னடானா நம்ம மிட்ஸியா டோக்கியோ மாஞ்சியோட யூனிஃபார்ம் போட்டு தலையில் டிராகனோட டேட்டுவை போட்டு மாசம் நந்து வந்துருப்பான். அங்கே போயிட்டு மைக்கை பிடிச்சி நம்ம மிட்ஸியா வந்து ஸ்பீச் கொடுப்பான். அவள் என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல எங்கள் கூட்டத்தில் வந்து எல்லோரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்ன கேங் யூனிஃபார்மா அப்படின்ற மாதிரி நம்ம மிட்ஸியா வந்து கண்டினியூ பண்ணுவான். நீ இதை பார்த்துட்டு இருக்கல டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிட்ஸியாவும் நம்ம டாக்கிமிச்சி வந்து மிட்ஸியாவை கூப்பிட்டது அந்த கதையெல்லாம் அப்படியே சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம மிட்ஸியாவும் நம்ம டாக்கிமிச்சிக்கிட்ட என்னவும் கூட சேர்த்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம மிட்ஸியா வந்து எனக்கு இந்த அவார்டு வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே எல்லாருக்குமே ஷாக்கு. இங்கே ஜட்ஜஸ் வந்து கத்திட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு அவார்டுன்றது சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நம்ம மிட்ஸியா வந்து சொல்லுவான், எவ்வளோ பெரிய அவார்டாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வரதா இருந்தால் அப்படி ஒரு அவார்டே தேவையில்ல அப்படின்ற மாதிரி. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சியும் ஹாக்காயும் எப்படியாவது இந்த சட்டையோட டிசைனை மாற்றணும்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஃபியை வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறப்போ எப்படியோ காற்றுலேயே ஊதி மழுப்புவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஃபியாவும் மிட்ஸியாவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கும்பலாக போயிட்டு மிட்ஸியாவை பார்ப்பாங்க. நம்ம சிஃபியை வந்து மிட்ஸியாவை பார்த்து கேட்குறான், இந்த டீமோட நேவிகேட்டர் பொசிஷன், அதாவது என்னோட பொசிஷனை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம மிட்ஸியாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி கிளாத்ஸோட டிசைனும் லோகோவோட டிசைனும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து டிசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இங்கே எல்லாருமே சம குஷியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிட்ஸியா வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பாவும் வந்து சீக்கிரமாகவே சேர்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இனுப்பி வந்து சொல்லுவான், கவட்டா பிரதர்ஸ் அதான் நம்மளோட ஸ்மைலும் ஆங்கருமே வந்து சேர்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்களோட புது டீமுக்கு டோக்கியோ மாஞ்சினே பேர் வச்சிடுறாங்க. ஆனால் இதோட ஃபவுண்டர் வந்து நம்ம டாக்கிமிச்சி. அதுக்கப்புறம் நம்ம மிட்ஸியாவும் மற்றவங்களும் சேர்ந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்று நம்புகிறோம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மிட்ஸியா வந்து கேட்குறான், வேறு யாராவது நம்ம கேங்கில் வந்து சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சி வந்து சொல்லுவான், என்னன்னாலும் சரி இந்த பர்சனை நம்ம சேர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம டாக்கிமிச்சி வந்து செஞ்சுவை பார்க்க போயிருப்பான். நம்ம அக்காஷை வந்து உனக்கு செஞ்சுவை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காட்டுவான். பார்த்தா எப்பவும் சண்டை நடக்கிற ஸ்டேடியமில் நம்ம செஞ்சுவை மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருப்பா. நம்ம டாக்கிமிச்சியும் போயிட்டு செஞ்சுவை பார்க்குறான். அவங்க 2 பேருமே பேசுகிறாங்க. நம்ம செஞ்சு வந்து சொல்கிறான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக பேசிகிட்டு இருப்பா. ஆகாஷை வந்து கேட்பான், இந்த மாதிரி நீ ரொம்ப வருத்தப்படுறல, இந்த மாதிரி உன்னோட பிரதர்ஸ் உன்னோட ஸ்ட்ராங் ஆகணுன்ற எண்ணத்தினால அவங்களோட மைண்டே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்படி க்ரைஸியாக இருந்துக்கும், ஹருச்சா விட்டு போனதுக்கும் உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம செஞ்சு வந்து சொல்வா, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க, இத்தனை நாளாக நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருந்தேன், ஹருச்சா இப்படி டேஞ்சரஸ் ஆனதுக்கும் மைக்கோட இம்பல்ஸ்க்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம செஞ்சு சொல்லிட்டு இருப்பா. நம்ம டாக்கிமிச்சி வந்து என்ன சொல்ல வர செஞ்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம செஞ்சு வந்து ஃப்ளாஷ்பேக்கு போவா. அப்படியே சொல்லுவா, அந்த 3 பேருமே எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருந்தாங்க, மைக்கி, பாஜி, ஹருச்சியா, நான் அவங்க 3 பேருமே எப்பவுமே சேஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அவள் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் முடியுது. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you guys in another video.